my dear students and parents, welcome to Janus NEET Tamil. NEET 2026 கான refund portal இருக்கு இல்லையா? ஸோ அஃபீஷியலாக refund portal ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா neet.nta.nic.in அஃபீஷியல் வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா ரீஃபண்ட்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டதா அஃபீஷியல் நோட்டீஸ் NTA சைட்லேருந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா in continuation of public notice dated May 12 regarding the refund of examination fee for NEET UG 2026, the NTA hereby informs all candidates that a dedicated facility has been made available on NEET UG 2026. ஸோ இப்போ நம்ம போய் டைரெக்டாக வெப்சைட்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ரீஃபண்ட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ரீஃபண்ட் போர்ட்டலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணணும். ஒன்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணோம் அப்படின்னா உள்ள ரீஃபண்ட் லிங்க்னு இருக்கும். ஸோ அந்த ரீஃபண்ட் லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபெசிலிட்டி இந்த ரீஃபண்ட் போர்ட்டலுக்கான டைமிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா May 22லேருந்து May 27 வரைக்கும் தான். நமக்கு எக்ஸாக்டாக 5 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வேணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அக்கௌண்ட்டோட நேம், யார் நேமில் அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அவங்களோட நேம் நம்ம என்டர் பண்ணணும். அதே மாதிரி IFSC கோட், அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட IFSC கோட் போடணும். அதே மாதிரி பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் போடணும். அண்ட் பேங்க் நேம், நீங்கள் எந்த பேங்க், சிட்டி யூனியன் பேங்க்னா சிட்டி யூனியன் பேங்க், SBIனா SBI, இந்தியன் பேங்க், அந்த மாதிரி எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கோட நேம் போடணும். அண்ட் நீங்கள் கேன்சல்டு செக்கோட ஸ்கேன்டு காப்பியும் அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது எல்லாருக்கும் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பர் வேணும், அந்த பேங்க் அக்கௌண்ட் பேர் யார் பேரில் இருக்கோ அவங்களோட நேம் என்டர் பண்ணணும். அதே மாதிரி IFSC கோட் அண்ட் தென் பேங்கோட நேம். இது எல்லாத்தையும் அவசரப்படாம எந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்க்கு வேணுமோ அந்த டீடைல்ஸை எடுத்து இதுல போய் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணோமோ 1700 பே பண்ணியிருந்தீங்க, 1600 பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ நீங்கள் நெட் சென்டரில் பே பண்ணியிருந்தாலுமே அந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணுறோமோ அதில் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆட் பண்ணணும்னு பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரீஃபண்ட் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் மேம் இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வரும்னு கேட்டிருந்தீங்க. யார் யாரெல்லாம் NEET 2026 அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வரும். நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, எக்ஸாம் எழுதினாலும் சரி May 3 அன்னைக்கு, பட் நீங்க பே பண்ணி அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வரும். அண்ட் இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் எதுக்கு மேம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் மெயினா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா? ஸோ ஒன்ஸ் லீக் ஆனதுனால அகைன் நியூ எக்ஸாம், ரீநீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. திஸ் இஸ் பியூர்லி NTA சைட்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக் இல்லையா? ஸோ அதனால ஆல்ரெடி நீங்க பே பண்ண ஃபீஸை நாங்க ரீஃபண்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அகைன் ரீநீட்டுக்கு பே பண்ணணுமான்ற டவுட்ஸும் இருக்கும். ரீநீட் எக்ஸாம்க்கு நம்ம பேயே பண்ண வேணாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பே பண்ண ஃபீஸும் நமக்கு ரீஃபண்ட் ஆகிடும். புதுசாக எக்ஸாம்க்கு நம்ம எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண தேவையில்லை. அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அவைலபிளா? நான் ஆல்ரெடி NEET 2026க்கு அப்ளை பண்ணல, இப்போ இந்த ரீநீட்டுக்கு புதுசாக அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நோ, புதுசாக யாராலையும் ரீநீட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் NEET 2026 May 3 எக்ஸாம் நடந்தது இல்லையா, அந்த எக்ஸாம் சம் ரீசன்ஸ்னால என்னால் போய் எக்ஸாம் எழுத முடியல, எனக்கு ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தாலும் எழுதலைனாலும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி போட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரீஃபண்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டாக NTAவோட அஃபீஷியல் வெப்சைட் neet.nta.nic.in குள்ள போனோம் அப்படின்னா கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஃபீ ரீஃபண்ட் விண்டோ ஃபார் NEET UG 2026 இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டுட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கு இல்லையா கேப்சா, இந்த கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே கீழே ரிஜிஸ்டர் பேங்க் டீடைல்ஸ் ஃபார் ரீஃபண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேங்க் டீடைல்ஸை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ இதில் என்னென்ன என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம், எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாவோட பேரில் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அப்பாவோட பேங்க் டீடைல்ஸ் பாஸ்புக்கில் இருக்கும் இல்லையா ஃப்ரண்ட் பேஜில், ஸோ அவங்களோட நேமை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி IFSC கோட் இதுவுமே பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டோட நம்பர் அண்ட்
அண்ட் அகெயின் கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பரையும் ரீஎன்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பேங்க்கோட நேம், நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட நேம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கேன்சல்டு செக் இருக்கு இல்லையா, ஸோ இதோட காப்பியும் நீங்கள் வேணும்னா அப்லோட் பண்ணிக்கலாம். பட் இது ஆப்ஷனல் தான், இது எல்லாருமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி மேலே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இதை மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணாலே போதும். சப்போஸ் நீங்கள் கேன்சல்டு செக் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து 50 KBலேருந்து 300 KBக்குள்ளே இருக்கணும். ஃபார்மேட்டுமே ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும்போது எல்லாத்தையும் பக்காவாக ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நல்லா கரெக்டாக டபுள் செக் பண்ணிட்டு போடுங்க. பிகாஸ் ஒன்ஸ் இதை என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் நம்மளால் இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. இதில் நம்ம எந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்மளோட அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். ஒன்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இங்கே இருக்கு இல்லையா டிக்ளரேஷன், ஸோ ஐ ஹியர்பை டிக்ளேர் தட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை மீ இன் திஸ் ப்ராமிஸ் ட்ரூ அண்ட் கரெக்ட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். இதை டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்டேட் ஆயிடும். அண்ட் நமக்கான ஃபீஸ் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கான டைம் பீரியட்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை. 2 டேஸ்ல வந்துருமா, 24 ஹவர்ஸ்ல ரீஃபண்ட் ஆகுமான்னு அந்த டைம் பீரியட்லாம் சொல்லலை. ஸோ ஜஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் ஆயிடும். ஸோ உங்க எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக நீட் 2026 எழுதுனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இதுக்கான டைம் பீரியடே மே 22லேருந்து மே 27 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 டேஸ்க்குள்ளே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணால் மட்டும்தான், என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நமக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் போய் நீங்கள் என்ட்ரு பண்ணலாம்னு நினச்சா கூட நமக்கான ரீஃபண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ண முடியாது, போர்ட்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீட் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் ஆஸ் சூன் அஸ் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். அண்ட் இது இல்லாமல் நீட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸும் சரி, ப்ரிப்பரேஷன் வீடியோஸும் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ see you all in our next video. Take care.